வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு பூண்டு கறி தான் செய்ய போறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இந்த பூண்டு கறி நாங்க ஒரு 5, 6 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். முதல்ல நான் அதில எண்ணெய் ஒலிவ எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில கடலைப்பருப்பு, கருவேப்பில்லை, சின்ன சீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அதோட 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன். அதையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கக்குள்ள ஒரு 5, 6 பச்சை மிளகாய் சேர்ப்போம். பச்சை மிளகாய் நான் வெட்டி போடாமல் முழுசாக தான் போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காரமாயிரும். முழுசாக போட்டால் பெருசாக காரம் தெரியாது. கொஞ்சம் வதங்கட்டும். நான் பூடு ஒரு 3 கொத்து பூடு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு சாப்பிட்றது மிகவும் நல்லது. நாங்க இப்போ 2 நாளைக்கு ஒருக்காவோ, 3 நாளைக்கு ஒருக்காவோ ஒரு 4, 5 பூண்டு வறுத்து சாப்பிட வேணும். அது மிகவும் நல்லது பூண்டு சாப்பிட்றது. இந்த வெங்காயம் வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நான் உரித்து வச்சுருக்க பூண்டையும் நாங்கள் இதோட சேர்ப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாங்கள் மூடி விடுவோம். இந்த பூண்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நல்லா இருக்கும் இந்த பூண்டு கறி. காரமாக இருக்கும். நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஒரு கிழமைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடலாம். இது பழுதாகாது. ஒரு போத்தலில் போட்டு வைக்க வேணும். தண்ணி படாமல் கரண்டியால் தான் எடுத்து பரிமாற வேணும். அப்போ பழுதாகாது. நல்லா இருக்கும். இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டுது. வதங்கின பிறகு நான் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதோட உப்புத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். பாருங்கள் நல்லா காரமாக இருக்கும். இதில் நாங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்க்க வேணும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் ஒரு 2, 3 தக்காளி பழம் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் நாங்கள் இதோட தக்காளி பழத்தையும் நாங்கள் இதோட சேர்த்து கொள்ளுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவும் நல்லா இருக்குது. இப்போ வெள்ளைப்பூடு வதங்கிட்டுது பாருங்கள். கொஞ்சமாக வந்துட்டுது. இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நாங்கள் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடணும். நல்லா கொதித்து அந்த எண்ணெய் இதாக வரும். எண்ணெய் மட்டும் வரும் நல்லா கட்டியாக. இப்போ நாங்கள் கொஞ்சம் கிளறி போட்டு அதை மூடி விடுவோம். அது கொஞ்சம் நல்லா வற்றி நல்லா இதாக வரட்டும் திக்காக. என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ அந்த இது பூண்டு கறி செய்து முடிஞ்சு நல்ல இதுக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு சுத்தமாக கழுவின ஒரு போத்தலில் எடுத்து வச்சு நாங்கள் பாவிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நன்றி.